ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது தான். இதுக்கு போன வீடியோவில் நம்ம இன்சைடர் ட்ரேடிங் பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த வரிசையில் இது வந்து ரிங் ட்ரேடிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இது டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஏன் பார்க்கல அப்படின்னா இது ஒரு இல்லீகலான ட்ரேடிங். அதனால தான் இதை வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நம்ம வந்து இது பார்க்கல. அதனால் இதை வந்து தனியாக எடுத்து வச்சு பார்க்குறோம். ரிங் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, ring trading, also called circular trading, is a collusive arrangement among a group of traders, brokers who buy and sell shares among themselves, create artificial trading volumes and manipulate share price. இப்போ குரூப் ஆஃப் புரோக்கர்ஸு இல்லைனா ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசி வச்சுட்டு அவங்க ட்ரேடர்ஸ், புரோக்கர்ஸ் அப்படின்னா சாதாரணமான இதில் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள். அவங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். மார்க்கெட்டையே மனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து அந்தளவுக்கு அவங்ககிட்ட பணமும் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாக்கை அவங்க சூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்றுட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக அந்த ஷேருக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். நிறையா வால்யூம் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். அப்படி வால்யூம் பில்டப் ஆக ஓகே நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஷேர் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் இந்த இதில் வந்து சிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஷேர் வந்து ரூ. 10 இருக்குன்னா, அந்த ரூ. 10 இருக்க ஷேரை அவர் ரூ. 12 விற்பார். அடுத்து அவர் ரூ. 15 விற்பார். அடுத்து ரூ. 17 விற்பார். அடுத்து ரூ. 19 விற்பார். அடுத்து ரூ. 21 ரூ. 23 ரூ. 25 அந்த மாதிரி ரூ. 10 இருந்ததை கம்பெனி ஃபண்டமெண்டல் எந்தவித சேஞ்சுமே இல்லாமல், எந்தவித காரணமுமே இல்லாமல் அவங்க மாறி மாறி இப்படி இந்த மாதிரி இது பண்ணி ₹25 வரைக்கும் ஏற்றிடுவாங்க. கிட்டத்தட்ட 150 200% மேலே ப்ராஃபிட் வர மாதிரி அவங்க ஏற்றி வச்சுருவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க லாஸ்ட்டாக இப்போ ரூ. 10 ₹25 வரைக்கும் ஏறிக்குன்னா எல்லாருமே டக்கு டக்குன்னு வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இது நல்லா ஏறிட்டுருக்கு நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. 25 வரைக்கும் ஏற்றி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ரூ. 10 வாங்கின எல்லாருமே அந்த 25ல வித்துட்டு வெளியே போயிருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ரூ. 10 வாங்கி ஒரு ஸ்டாக்கு ரூ. 15 லாபம் அந்த மாதிரி வந்துடும். அப்போ அவங்க வந்துட்டு மொத்தமாக வித்துட்டு வெளியே போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும். அதான் நம்ம பார்த்தது அதான். ஃபண்டமெண்டலில் சேஞ்ச் இல்லாமல் ஷேர் ப்ரைஸ் எந்தவித சேஞ்சும் ஆகாது. அப்படி ஏதாவது மேனிப்புலேஷன்லையோ இதுலேயோ சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு வந்து தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, அது திரும்ப அது பாட்டுக்கு கீழே போயிட்டே இருக்கும். வாங்கினவங்களுக்கு அது ஏன் ஏறுச்சுன்னு தெரியாது, ஏன் இறங்குதுன்னு தெரியாது. ஸோ அவங்க கடைசியா வந்து வாங்கினவங்கலாம் மொத்தமா அத வந்து நஷ்டத்தில இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான் ரிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது. சிம்பிள் வேர்ட்ஸ்ல என்ன, குரூப் ஆஃப் பீப்பிள் அக்ரி டு ட்ரேட் அ ஸ்டாக் பேக் அண்ட் ஃபோர்த் அமங் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்குலாம் மாறி மாறி வாங்கி வித்துட்டே இருப்பாங்க. திஸ் கிரியேட்ஸ் த இல்யூஷன் ஆஃப் ஹெவி டிமாண்ட் அண்ட் ஹை ஆக்டிவிட்டி இன் த ஸ்டாக். ஸோ அவங்க வாங்கி விற்கிறப்ப இது வால்யூம் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஷேர் ப்ரைஸும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்குறவங்களுக்கு ஓகே இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இதுக்கு இதாக இருக்குது, நம்ம வந்து இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். ரீட்டைல் இன்வெஸ்டர் கெட் ட்ராப்டு திங்கிங் இட்ஸ் அ ஹாட் ஸ்டாக் அண்ட் பை அட் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபண்டமெண்டல் பார்க்க தான் செய்வாங்க. யாருமே வந்து அவங்களோட காசு ஒரு 1000 2000 10,000 எவ்வளவா இருந்தாலுமே அவங்க சும்மா போனா போதும்னு யாரும் போட போறதில்ல. பட் ஆனா இருந்தாலுமே சில ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல அதான் நடந்திருக்கு. அதோட ஃபண்டமெண்டலுக்கு எந்தவித இதுவும் இல்லாம, பேஸே இல்லாம அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கப்ப அவங்க கண்ல ஒரு ₹100 பார்த்துருப்பாங்க. அது ஏறி ஏறி ₹1000 ₹1500 வரைக்கும் கூட போயிரும். நம்ம பாட்டுக்கு அந்த ரூல்ஸ் பேசி, இந்த ரூல்ஸ் பேசி நம்ம கண்ணு முன்னாடியே லாபத்த விட்டுட்டுருக்கோமே, போனா போகுது நம்ம இந்த பிரைஸ்ல கூட வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு, அவங்க கடைசியில அத போய் வாங்கிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பார்ப்பாங்க. ஒரு 20, 40%, 60% வரைக்கும் சரி ஓகே பரவால்ல. இது பேஸ் எதுவும் இல்ல. ஏறிட்டு இருக்கு. திரும்ப இறங்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு 100, 150%லாம் போனதுக்கப்புறம் சரி ஓகே இது ஏறிட்டு இருக்குல்ல. நம்மளும் இதில போய் வாங்கிட்டு, இது கூடயே நம்ம ட்ராவல் பண்ணி வித்துட்டு வந்துரலாம் அப்படின்னு நினச்சு தான் வாங்குவாங்க. கடைசியில அவங்க வாங்குனது ஹை ப்ரைஸா போயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நஷ்டத்தில தான் போகும். ஸோ அந்த மாதிரி தான். ஒன்ஸ் பிரைஸ் ரைசஸ் த ரிங் மெம்பர் செல் தேர் ஷேர்ஸ் டு த பப்ளிக் அட் அ ப்ராஃபிட். அதான் சொன்ன மாதிரி ரூ. 10 வாங்கினவங்க பூரா 25ல வித்துட்டு போயிடுவாங்க. கடைசியில இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த ரூ. 25 வாங்கி வச்சிருப்பாங்க. அது திரும்ப ரூ. 25 வாங்குற ஆள் இருக்காது. அது என்ன பண்ணுறதுனே தெரியாம அவங்க அப்படியே வச்சு திரும்ப நஷ்டத்தில தான் அவங்க விக்கிற மாரி ஆகும். திஸ் இஸ் a ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட் மேனிபுலேஷன் அண்ட் இஸ் இல்லீகல் அண்டர் செபி லாஸ்.
எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபைடு. 5 ட்ரேடர் இருக்காங்க. ஏபிசிடிஇன்னு. அவங்க வந்து ஒரு ரிங் மாரி ஃபார்ம் பண்றாங்க. அவங்க 1,00,000 ஷேர் ரூ. 52க்கு வந்து விக்கிறாங்க. அதே இத ஏ வந்து பி கிட்ட ரூ. 52 விக்கிது. பி வந்து அதே ஷேர சி கிட்ட ரூ. 54 விக்கிது. சி வந்து டி கிட்ட ரூ. 56 விக்கிது. அதே மாரி கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. இதே மாதிரி ம் இங்க மாறி மாறி 1,00,000 ஷேர் அந்த மாரி விக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது ஹெவி வால்யூமும் பெருசா பில்டப் ஆயிட்டே வரும். ஏன்னா டக்கு டக்குன்னு இவங்க இங்கேருந்து விக்கிறாங்க. இங்கேருந்து இவங்க விக்கிறாங்க, இங்கேருந்து இவங்க விக்கிறாங்க. அந்த மாரி மாறி மாறி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டுருக்கப்ப பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் ஓகே இதெல்லாம் ரூ. 50லேருந்து ரூ. 60 வந்துருச்சு. இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு போல நம்ம எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. திரும்ப வந்து அது ஒரு 60லேருந்து 65 வந்ததுக்கப்புறம் ரூ. 50 யாரு இந்த வேலையெல்லாம் பண்றாங்களோ அவங்க 65ல வித்துட்டு அவங்க போயிருவாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ 65ல வாங்குனவங்க அப்புறம் திரும்ப நஷ்டத்துல உட்கார வேண்டியது தான். அதேதான். அதான் நடக்கும். இதுதான் ரிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது. Next, why ring trading happens? To rig stock prices and lure retail investors to launder black money, buy and sell within the ring, and show fake profit losses to create an artificial bullish bearish trend in a stock. இது என்ன ரீசன்னா ரிக் ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் லூர் இன் ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு ஓகே இந்த ஸ்டாக்கில் டிமாண்ட் இருக்குது இது இருக்குது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உள்ளே இழுக்கிறதுக்காக. அடுத்து லாண்டர் பிளாக் மணி இதை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பிளாக் மணி நிறையா இருக்குது இது இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த மாதிரி இவங்க ரிங் ட்ரேடிங் பண்ண அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒயிட் மணி ஆயிரும். பிளாக் மணி ஒயிட் மணி ஆயிரும். அதுக்கு என்ன அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் தான் கட்டணும். அவங்க அவ்வளோ பிளாக் மணி வச்சிருக்கப்ப அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க. இதே வந்து எதாவது நஷ்டம் காமிக்கணும் நஷ்டத்தில் போனால் அதையும் அவங்க பண்ணிக்குவாங்க. அடுத்தது டு கிரியேட் அன் ஆர்டிஃபிஷியல் புல்லிஷ் ஆர் பீரிஷ் ட்ரெண்ட் இன் அ ஸ்டாக். இப்போ ஒரு ஸ்டாக்கில் வந்து ஆர்டிஃபிஷியலாக புல்லிஷ் பீரிஷ் ட்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அந்த மாதிரி என்னென்ன கேஸ் ஆயிருக்கு அப்படின்னா சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் ஒன் ஆஃப் இந்தியாஸ் பிக்கஸ்ட் கார்பரேட் ஃப்ராட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஃப்ராட் செபி ஃபவுண்ட் சர்க்குலர் ட்ரேடிங் இன் சத்யம் ஷேர்ஸ். brokers and operators trade shares among themselves to prop up the stock price and mislead investors. When the truth came out, investor lost thousands of crores. இது சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் வந்து நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. எப்படி ஹர்ஷித் மேத்தா ஸ்கேம் ஒரு ஃபேமஸான ஒரு இதோ அதே மாதிரி சத்யம் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் எப்படி அக்கௌண்டிங் ஃப்ராடு தான் அது மெயினாக இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை அதில் சர்க்குலர் ட்ரேடிங்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது புரோக்கர்ஸு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே ஷேரை மாற்றி மாற்றி விற்று இது பண்ணி ப்ரைஸை வந்து ஒரு ஹை ப்ரைஸ்க்கு அவங்க ஏற்றி விட்ருக்காங்க. ஏற்றி விட்டு அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. எப்போ ட்ரூத் வெளியே வந்தோம்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அதில் நஷ்டமாயிருக்கு. அடுத்தது கேட்டன்பராக் ஸ்கேம் அப்படிங்கிறது. அடுத்து வக்ரான்ஜி லிமிடெட் அண்ட் அதர்ஸ் 2018ல். நிர்மல் பேங்க் செக்யூரிட்டிஸ் கேசஸ் 2001ல். ரீசெண்ட் என்எஸ்சி கேசஸ். செபி ரெகுலர்லி கேச்சஸ் ஸ்மால் மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் ரிங் ட்ரேடிங். இன் மெனி பென்னி ஸ்டாக் சர்க்குலர் ட்ரேடிங் இஸ் யூஸ்ட் ஃபார் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம்ஸ். Example 2009 SEBI banned certain traders in illiquid stock option segments of NSE for executing non-genuine trades. Classic ring trading. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஒய் ரிங் ட்ரேடிங் இஸ் ஹார்ம்ஃபுல் நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் பபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். திடீர்னு அது வந்து ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலாக காமிக்கும். அடுத்து அலோஸ் ஃப்ராட்ஸ்டர்ஸ் டு லாண்டர் மணி. பிளாக் மணிலாம் லாண்டர் பண்ணுறதுக்கு பிளாக் மணி லாண்ட்ரிங்க்கெலாம் அது யூஸ் ஆகும். அடுத்தது ரெடியூசஸ் ட்ரஸ்ட் இன் த ஃபேர்னஸ் ஆஃப் மார்க்கெட். சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் கான்ஃபிடன்ஸ் போயிடும், ட்ரஸ்ட்டும் போயிடும். ஸோ அடுத்தது செபிஸ் ஆக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா பேன் ஆன் ட்ரேடர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் இன்வால்வ்டு. யாரெல்லாம் அது இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களெல்லாம் பேன் பண்ணிடும். அடுத்து மானிட்டரி பெனால்ட்டி. அது வந்து இது சேம் தான். இன்சைடர் ட்ரேடிங் சொன்ன மாதிரியே இதுக்கு வந்து 25 crores ஆர் 3 times த ப்ராஃபிட் மேடு. எது விச் இஸ் ஹையர், எது ஹையராக இருக்கோ அது. அடுத்து சஸ்பென்ஷன் கேன்சலேஷன் ஆஃப் புரோக்கர் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்தது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இன் சீரியஸ் கேசஸ். இதெல்லாம் சீரியஸான கேஸாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வரைக்கும் போவாங்க. இப்போ சம்மரி என்னென்னா ரிங் ட்ரேடிங் நம்ம சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க பிளான் பண்ணி இது பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஷேரை வந்து ஏற்றி விற்று இது பண்ணி அவங்க ப்ராஃபிட் வந்து ஹையாக இப்போ 50 ருபீஸுக்கு 65 ருபீஸ் வரைக்கும் அவங்க மாறி மாறி விற்று ரேட் ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் 65 ருபீஸில் நார்மல் பீப்புள் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அதில் விற்றுட்டு அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ நான் அந்த லாஸஸ் அதுக்கப்புறம் சஃபர் ஆகுறது லாஸ் அக்யூர் பண்ணுறது எல்லாமே நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ அதான் ரிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது. இதில் வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த மாதிரி கேஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஹார்ம்ஃபுல், இது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தேன். ஸோ இதான் ரிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது. அ ரிங் ட்ரேடிங் பத்தி இந்த வீடியோல பார்த்தது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல, இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நம்ம இதே மாரி இன்னொரு டாபிக்கோட நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.